அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலிபரப்பில் குறுநாடக நேரம். நாடக அலை கேட்க ரசிக்க உங்கள் ஸ்ரீவித்யாவுடன். ஒலிநாடகப் பெயர் அலெக்சாவும் அப்பாவும். எழுத்து திருமதி தேவி அருண். கருத்து உதவி திருமதி மகாலட்சுமி. நாடகம் வழங்குபவர் உங்கள் ஸ்ரீவித்யா. கதாபாத்திரங்கள்: அலெக்சா திருமதி தேவி அருண், அப்பா ஸ்ரீவித்யா, திருமதி மகாலட்சுமி. முன்னுரை. திரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் அலெக்சாவில் தமிழ் மொழியை சேர்ப்பதற்கான ப்ராஜெக்டில் இருக்கார். அதை பரிசோதிக்க தன் அப்பாவையே எலியாக்கி, அதாவது அப்பாவிட அலெக்சாவை கொடுத்து அதை எப்படி பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு அலெக்சாவை எடுத்துகிட்டு வர்றாரு. காட்சி திருவின் வீடு. அப்பா அப்பா இங்க வாங்க. என்னடா திரு? நீங்க அம்மா கிட்ட ஏதாவது கேட்டா கூட அம்மா 1 மணி நேரம் கழிச்சு தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த அலெக்சா டான்னு பதில் சொல்லிடும். குழந்தை மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? சரிடா. இங்கே வாடா செல்லக்குட்டி. அப்பா, இது பேரு செல்லக்குட்டி இல்லை, அலெக்சான்னு சொன்னாதான் கேட்கும், நிறுத்துன்னு சொன்னாதான் நிறுத்தும். என்னது ஐலசாவா? ஐயோ, அலெக்சாப்பா. டைம் வேற ஆச்சு, நான் கிளம்புறேன்பா. சிறிது நேரம் கழித்து அப்பா அலெக்சாவையே உத்து பார்த்து அதுகிட்ட பேச முற்படுறாரு. முதல்ல நாம் கரெக்டாக நம்ம பேர் சொல்லுதான்னு பார்க்கலாமா? அலெக்சா, என் பெயர் ராஜமாணிக்க ராஜாங்க சக்கரவர்த்தி. வணக்கம் ராமராசா. அலெக்சா, இல்லை, என் பெயர் ராஜமாணிக்க ராஜாங்க சக்கரவர்த்தி. வணக்கம் ராமராசா. உங்கள் பெயர் பெரிதாக உள்ளதால் நான் சுருக்கிவிட்டேன். ஓ, இந்த மாதிரிலாம் அவர் செட்டிங் பண்ணி வச்சுருக்கானா இந்த பையன்? சரி, நாம் ஏதாவது ஒரு கேள்வி இதுகிட்ட கேட்டு பார்க்கலாம். கொசு தொல்லை தாங்க முடியலையே. அலெக்சா, கொசு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கொசுவுக்கு தங்களுடைய அட்ரஸை கொடுக்காதீர்கள் ராமராசா. அட, இதப்பாடுறா, இது கிண்டல் வேற அடிக்குது. இந்த கடிக்கு அந்த கொசு கடியே தேவலாம் போல இருக்கே. சரி, இன்னைக்கு ஒரு பிடி. நைட் சமையலை பற்றி எதாவது கேட்டு பார்க்கலாம். அலெக்சா, கல் தோசைக்கு தொட்டுக்க எது நல்லா இருக்கும்? மன்னிக்கவும் ராமராசா, கல்லில் உள்ள தோசையை தொட்டால் நல்லாவே இருக்காது, சட்டி சுட்டுவிடும். அலெக்சா, என்னது சட்டி சுட்டுடுமா? பாடுபடுத்துறியே. நீங்கள் கேட்ட பாடல் நல்ல ரசனை, கேட்டு மகிழுங்கள். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்ட. நிறுத்துமா. அலெக்சா, எனக்கு சர்க்கரை என்ன சாப்பிடுவது? சர்க்கரையையும் எண்ணெயையும் ஷாப்பிங் லிஸ்டில் சேர்த்து விட்டேன் ராமராசா. ஐயோ, உங்ககிட்ட கேட்டேன் பாரு. லிஸ்ட்ல அலெக்சா அடி எண்ணெய் அடி. மன்னிக்கவும் ராமராசா, என்னால் உங்களை அடிக்க முடியாது. தங்கள் மனைவியிடம் கேளுங்கள். மனைவிக்கு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்பட்டுமா? என்னது அலெக்சா, அவசரப்பட்டு மனைவி கிட்ட சொல்லிடாத. இப்பவே கண்ணை கட்டுதே. கண்ணை கட்டும் விளையாட்டு கண்ணாம்பூச்சி. இது ஒரு சிறுவர் விளையாட்டு. இது ஒரு எளிமையான விளையாட்டு. அலெக்சா, நிறுத்து. என்னடா இது? கண்ணை கட்டினா கண்ணாமூச்சியா? ஐயோ, இப்படி ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சே இந்த திருவால. நமக்கு கொஞ்சம் அறிவா கேட்கணுமோ? அலெக்சா, திருக்குறள் சொல்லு பாப்போம். மன்னிக்கவும் ராமராசா, திருவின் குரல் இன்னும் பதியப்படவில்லை. ஐயோ, நான் எழுதின திருவோட குரல் இல்லைம்மா, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், எதை தேர்வு செய்யலாம் ராமராசா? அலெக்சா, ஆவின் பால். ஆவின் பாலை ஷாப்பிங் லிஸ்டில் சேர்த்து விட்டேன் ராமராசா. ஐயோ, இதுகிட்ட இன்னும் சங்க இலக்கிய ஏதா கேள்வி கேட்டு பார்க்கலாமா? அலெக்சா, கோச்சிக்காம 10 பாட்டு சொல்லுமா. கோபம் ஏதும் இல்லை ராமராசா. எந்த 10 பாட்டு வேண்டும்? அப்பாடா, இப்போதான் இதுக்கு புரியுது. அப்போ இதுகிட்ட புத்திசாலித்தனமாக தான் பேசணும் போல இருக்கு. அலெக்சா, முல்லைப்பாட்டு சொல்லுமா. கேட்ட பாடல் நல்ல ரசனை, கேட்டு மகிழுங்கள். முல்லை மலர் மேலே மைக்குவ
அலெக்சா நிறுத்து. பாட்டாவே பாடிட்டியா? வேற முல்லை பாட்டுமா? மற்றொரு முல்லை பாட்டு. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகுச்சான பார்க்க வச்சா. அலெக்சா நிறுத்து நிறுத்து. ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. ஏதோ சின்ன குழந்தை மாதிரி உன்னை பார்த்துக்க சொன்னான்னா போகோ சேனல்லாம் பற்றி பேசுறியே. சரி வேற ஏதாவது இதுகிட்ட கேட்டு பார்ப்போம். அலெக்சா 50 காப்பியங்கள் என்ன சொல்லு? ஸ்டார்பக்ஸ், பாரிஸ்டர், கேஃபே, காஃபி டே, கேஃப்த பாரிஸ், ரைட்டர்ஸ் கஃபே. அலெக்சா நிறுத்து நிறுத்து. அஜிஜோ காப்பியகம்னு புரிஞ்சுக்கிச்சோ? காஃபி ஷாப் இல்லைம்மா, காப்பியங்கள். இந்தியன் ஃபில்டர் காஃபி, எஸ்பிரெஸோ, டர்க்கிஷ் காஃபி, கப்புச்சினோ. அலெக்சா நிறுத்து. கப்புச்சினோவா? நான் தான்மா உங்ககிட்டேருந்து தப்பிச்சுக்கணும். இது என்னடா இது? அலெக்சாவை தமிழில் பழக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கானே இந்த பையன். இது வேற போராத குறைக்கு என்கிட்ட இப்போது பால் காஃபின்னு சாயங்காலம் குடிக்க வேண்டிய காஃபியை வேற ஞாபகப்படுத்திடுச்சு. ஏதோ கெஞ்சியோ கொஞ்சியோ திட்டியோ திட்டாமலோ 1 மணி நேரம் கழித்து காஃபின்ற பேரில் பொண்டாட்டி இதை கொடுப்பாளே, அதை போய் குடிச்சிட்டு வந்துடலாமா? என்னடா இப்படி ஒரு திருவிளையாடல் விளையாடிட்ட. அலெக்சாவுக்கு தமிழ் டியூஷனே போடணும் போல இருக்கே. நமக்கு ஏன் வம்பு? பத்திரமா வேற வச்சுக்க சொல்லியிருக்கிறான். அணைச்சி வச்சுருவோம். அலெக்சா அணைத்து விடு. மன்னிக்கவும் ராமராசா, உங்களை அணைக்க முடியாது. உங்கள் மனைவியிடம் கேளுங்கள். என்னது அணைக்கிறதா? இது ஏதோ எனக்கும் பொண்டாட்டிக்கும் கலகம் பண்ணி விட்டுரும் போல இருக்கே. இங்கிலீஷில் வேணா சொல்லிடலாம்ப்பா. அலெக்சா ஸ்டாப், டர்ன் ஆஃப், பவர் ஆஃப், சுவிட்ச் ஆஃப், ஆஃப். அப்பா இனிமையாவது நிம்மதியாக பேசலாமா? சரி ராமராசா, இங்கு நடந்த அனைத்தையும் திருவுக்கு ரெக்கார்ட் செய்து அனுப்பப்பட்டது. ஐயோ நல்ல வேளை, திருவுக்கு தானே அனுப்பிச்ச, மனைவிக்கு இல்லையே. மனைவிக்கும் அனுப்பப்பட்டது. இந்த நாள் எனக்கு இனியதாக அமைந்தது. நன்றி, வணக்கம். ஆமாம், உனக்குத்தான் இனிய நாள். எனக்குத்தான் பொண்டாட்டி கிட்ட பற்ற வச்சுட்டியே பரட்ட. இதில் நன்றியா வணக்கம்மா. அலெக்சான்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிவைஸ் வாழ்க்கையில் எத்தனை அலப்பறைகளை செய்யுதுன்னு நாம் பார்த்தோம் இந்த நாடகத்தில். அப்போது எதிர்காலத்தில் எத்தனை வகையான ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு டிவைசஸ் எல்லாம் நம்மளை ஆதிக்கம் செய்ய போகுதுன்னு தெரியல. நான் கூடிய சீக்கிரம் விரைவில் எதிர்பார்க்குற ஒரு முன்னேற்றம் டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ். ஏற்கனவே ஓட்டுநர் இல்லாமல் ஓட்டக்கூடிய வண்டிகள் வெளிநாடுகளில் சிலதுகள்லாம் இருக்குது. அதை இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஏஐ டெக்னாலஜிஸ் நம்ம வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் தயவுசெய்து போடுங்க. உங்கள் கமெண்ட்டை கேட்க நான் ஆர்வமாக இருக்கேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது சொல் அலை, கேட்க ரசிக்க.